சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்க 20,000 ரூபாய்க்கு 15% ஆண்டு வட்டியில 1/3 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க சரிங்களா. இதுக்கு நீங்க ஃபார்முலாவிலையும் போடலாம் இல்லை ஃபார்முலா இல்லாமலையும் போடலாம். ஸோ ஃபார்முலாவை நான் எழுதி போட்டுடுறேன், நீங்க அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஃபார்முலா இல்லாமல் எப்படி போறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P of 1 plus R by 100 whole power nங்கிற இடத்துல இந்த 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது முழுசா இருக்குல்ல. அடுத்தது 1 plus R by 100 இந்த 1/3 இருக்குல்ல, ஸோ அதால இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ இதில் பிரின்சிபல் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 15 சப்ஸ்டிட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது பிரின்சிபல் அதெல்லாம் ஓகே சரிங்களா. ஸோ அமௌண்ட் கிடைச்சிடும். அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டியினுடைய மதிப்பு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் தான் கிடைக்கும். அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 27,772.5 கிடைக்கும். நீங்க அதுல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சரிங்களா. அதுல இருந்து 20,000 மைனஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். இப்போ ஃபார்முலா இல்லாம எப்படி போடுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20,000 எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ 20,000க்கு 15% எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் 15% எவ்வளவு வரும்னா 3,000 ரூபாய் வரும் சரிங்களா. அப்போ 23,000 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது செகண்ட் இயருக்கு ஒரு 15% ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 23,000க்கு 15% எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஸோ எவ்வளோ வரும்னா 2,300 3,450 வரும். 05462 ஸோ 26,450 கிடைக்கும். இது 2 வருஷத்துக்கு ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோமா. அதுக்கு அடுத்து இந்த ஒரு 1/3 இருக்குல்ல, அதுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 1/3 இன்டூ இந்த 5% சாரி 15% இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ல கொடுத்து கூட பர்சன்டேஜ்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 5% கிடைக்கும். அப்ப இந்த 1/3க்கு ஒரு 5% சரிங்களா. இப்போ 26,450ஓட 5% எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 1,3,2,2.5 வரும் சரிங்களா. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா ஒரு 0.5 இது 2,7,7,2 ஸோ 27,772.5 டோட்டலா அந்த 1/3 இயர்ல நமக்கு கிடைக்கும் சரிங்களா. ஆக்சுவலா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் சரிங்களா. ஸோ அமௌண்ட் எவ்வளவுனா 27,772.5 அதுல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டான 20,000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 7,772.5 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 2028 ஆகிறது எனில் அந்த அசலானது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதுங்க. ஸோ என் வந்து 2 இயர்ஸ், ஆர் வந்து 4%, அமௌண்ட் வந்து 2028, பிரின்சிபல் தான் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியுமா, அதுல இருந்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு P of 1 plus R by 100 whole power n சரிங்களா. ஸோ 2028 ஈக்குவல் டு பிரின்சிபல் ஆஃப் 1 plus R value 4 divided by 100 whole power 2 சரிங்களா. இப்போ அடுத்தது 2028 ஈக்குவல் டு ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 25 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 25 ப்ளஸ் ஒரு 1 26/25 ஸோ P of 26/25 ஸ்கொயர் இருக்குதுன்னா 2 டைம் எழுதிக்கலாம் 26/25 சரிங்களா. ஸோ பிரின்சிபல் தான் நமக்கு தேவை. அப்போ ரிமைனிங் வேல்யூனா ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஈக்குவல் டு 2028 இன்ட்டு ஸோ அது வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது தலைகீழாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணணும்னா ஸோ இது வந்து ஒரு 3 டைம்ஸ் வரும். அடுத்தது 25 × 25 இன்ட்டு ஒரு 3 பண்ணிங்கன்னா 1875 வரும். ஸோ இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு டைரக்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா
நீங்க ஆப்ஷன்ல இருந்து போறதுனாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ல இருந்து போனீங்கன்னா, ஸோ இது 4%ங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ பாயிண்ட் எல்லாம் போயிட்டு அப்புறம் தான் ஆட் பண்ற மாரி இருக்கும். அதனால நீங்க ஆப்ஷன்ல இருந்து போறத இந்த மாதிரி 4%, 3%லாம் இருக்கும்போது, இந்த வேல்யூஸ்லாம் ஹோல் வேல்யூவா இல்லாம இந்த 12, 25, 75 அப்படி முடியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போதெல்லாம் நீங்க ஆப்ஷன்ல இருந்து போகாதீங்க. டைரக்ட்டா போட்டுக்கோங்க.